இல்ல படம் முழுக்க 40 நிமிஷம் கேமியோ அப்படின்னாங்க. இல்லை சார், அப்புறம் வந்து ஒரு பொம்மை மாதிரி வரார். அதாவது ஐஸ்வர்யா பார்த்து நான் கேட்குறேன், இது சீட்டிங் இல்லாமல் என்னதுமா அவங்க அப்பா வச்சு வேறு ஓடி சம்பாதிச்சிருக்கிறீங்களே, இது என்ன பொழப்பு? அது லைக்கான ஒரு இழிச்சவை எப்படி தமிழ்குமரன், சுபாஸ்கர் ஒரு இழிச்சவை, அவர் என்ன சொல்லி மயக்கினாங்கன்னு தெரில எப்படி. இது எத்தனை படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க? ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிட்டேன் கதையை. இதுதான் கதை சார். ஐஸ்வர்யா மேடத்துக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், மேடம் தயவுசெய்து அடுத்த படம்லாம் பண்ணாதீங்க. ரஹ்மான் மியூசிக்கா அப்படி நீங்கள் சொன்ன போது தான் எனக்கு தெரியும் அவர் தான் மியூசிக்கா. ஐயோ, அவர் சாயல் எங்கேயுமே வரல சார். நம்ம நிறைய பார்த்துருப்போம் சார். நம்ம அந்த ரோட்டில் வழிபறி செயின் அத்துட்டுலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ரஜினி சார் பொண்ணுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஒரு கேள்விக்கு நீங்கள் லால் சலாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் எல்லா படத்திலும் உள்ள கதை தான். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா சுப்பிரமணியபுரம், இந்த இந்திரான்னு ஒரு படம் வந்தது, இந்த படம், இது எல்லாமே ஆடியன்ஸுக்கு அப்பப்போ ஞாபகம் வரும். சூப்பர் ஸ்டார்னு வச்சு அவரை வச்சு அவ்வளோ பில்டப் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் வராரு. இல்லை படம் முழுக்க 40 நிமிஷம் கேமியோ அப்படின்னாங்க. இல்லை சார், அப்புறம் வந்து ஒரு பொம்மை மாதிரி வரார். அதாவது ஒரு பையனுடைய அப்பாவாக தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய மாஸ் என்ட்ரின்னு சொன்னீங்கன்னா ஓப்பனிங்கு கிளைமேக்ஸ் தான். இந்த கேரக்டர் கேட்டு வாங்கினார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு அந்த கேரக்டர்ல. இல்லை கேட்டு வாங்கியிருப்பாரு. என்ன காரணம்னா ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க உங்களுக்கு, பாவம் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கட்டும், பொண்ணு சம்பாதிக்கட்டும்ங்கிற மாதிரி தான். வேறு யாருக்கா கொடுக்க வேண்டியானே அந்த கேரக்டரை. பொண்ணு டைரக்ஷன் பண்ணுறாப்புல 2 படமே சுமாராக தான் இருக்கும். வணக்கம் சென்னை, ராஜா கையை வச்சா அந்த அம்மா பண்ணது. அப்போ 2வது ஒரு படம் பண்ணும்போது தான் பொண்ணு சரி எப்படினாலும் சுற்றி வளைச்சி நம்ம ஃபேமிலி தானே நல்லா இருக்க போகுது, அதுலேயும் ஒரு சுயநலம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் கடுப்பாக இருக்குது சினிமா ரசிகர்களுக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பி வாரம் ஒரு மாதம் இருக்கும். அப்போ இதே இது அவர் பொண்ணு இல்லாமல் வேறு யாருக்கா கொடுத்துருந்தா நம்ம அவரை சரி பாவம் டேரக்டர் ஒரு லைஃப் கொடுத்துருக்கிறாரு, ப்ரொடியூசர் ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு நம்ம சொல்லலாம். அவர் பொண்ணுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு மாதம் மாதிரி வந்துட்டு அப்போ டிக்கெட் கொடுத்து பார்க்குறவங்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறீங்க? அப்போ இது ஒரு சீட்டிங் மாதிரி தான். அதாவது இவ்வளோ ரசிகர்கள் இன்றைக்கி வந்து 5 ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒன்லி ரஜினி சார் மட்டும்தான். பொண்ணு பெருசாக சாதிக்கலை, விஷ்ணு விஷால் விக்ராந்தும் பெருசாக சாதிக்கலை, ரஜினி சார் ஒரு ஆள் தான் நம்பர் 1. அப்போ அவர் அங்கே உள்ள இல்லையே. ஓப்பனிங் ஒரு நிமிஷம் வராரு மாசா, கிளைமேக்ஸில் ஒரு நிமிஷம், அவ்வளோதான். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், விஷ்ணு விஷால் போஸ்டரை போட்டு ரஜினி சார் போஸ்டரை போட்டுருக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஷாருக்கான் படம் ஒன்று பண்ணார், என் போஸ்டர்லாம் பண்ணாங்க, நான் ஒரு சீன் வரேன், அது எவ்வளோ ஜெனினாக இருந்தது. அப்போ இது வந்து ஒரு சீட்டிங்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது கொஞ்சம் நினச்சி பாருங்க பாப்போம். ரஜினி பொண்ணை பார்த்து டேரக்டர் தான் நம்ம கேள்வி கேட்க முடியும், எல்லா படத்தையும் டேரக்டர் தான் நம்ம கேள்வி கேட்கும். ஐஸ்வர்யா பார்த்து நான் கேட்குறேன், இது சீட்டிங் இல்லாமல் என்னதுமா அவங்க அப்பா வச்சு வேறு ஓடி சம்பாதிச்சிருக்கிறீங்களே, இது என்ன பொழப்பு? எப்படி 2 பையன் அழகாக இருக்கிறாப்புல, தனுசு இருக்கிறாப்புல, இந்த குடும்பத்தை அப்படியே ஓட்டிகிட்டு போக வேண்டியதானே. அப்படி நீங்கள் பண்ணணும், கதை பண்ணணும்னு வைக்கணும்னா உங்கள் அப்பா பெங்களூரில் சொத்து வச்சுருக்க, ஏதாவது ஒரு சொத்தை விற்றுட்டு அவரை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்கோன்னு ரசிகர்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்போம். அது லைக்கான ஒரு இழிச்சவை எப்படி தமிழ்குமரன், சுபாஸ்கர் ஒரு இழிச்சவை, அவர் என்ன சொல்லி மயக்கினாங்கன்னு தெரில எப்படி. இதுதான் இந்த ரசிகர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறுப்பாகும். சார் இது எல்லாமே இந்து முஸ்லீம் ஒத்துமையாக இருக்கணும் தான் சார் கான்செப்ட். அது நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்திரா படம் பார்க்கலாம், பாம்பேயோட ஒரு படம் சொல்லிட முடியுமாங்க இந்து முஸ்லீம் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு. எப்படி தேவர் மகனோட ஒன்று பொண்டாட்டி பிள்ளையில் படிக்க வைங்க என்ன சொல்கிறீங்க? நீ இப்போ அதில் என்ன பண்ணியிருக்க? சென்னை 28 பண்ணியிருக்கிற, இந்திரா படத்தை நீ பண்ணி வச்சுருக்கிற, அதுதான் சார் ஒரு வருத்தமாக இருக்குது. ஒரு வித்தியாசமாக ஏதாவது கதை இருக்கா? இல்லை. இப்போ வந்து விஷ்ணு விஷால் வந்து ஏற்கனவே கிரிக்கெட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்லாம் பண்ணியிருக்காரு, ஜீவான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இதில் என்னென்ன புதுசாக சொல்லியிருக்காங்க கிரிக்கெட்டை பற்றி? இதில் அதே சார் கிரிக்கெட் வந்து சாதாரணமாக சொன்ன சென்னை 28 பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அதெல்லாம் பெருசாக இல்லை சார். அதாவது ஊரில் வந்து ஒரு கோயில் கூட அந்த தேர் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் வருது. இது சில கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் கதையே. அது இவங்க ஒரு தேரை வச்சு 3 ஊர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு தேர் வந்து ஒரு ஊர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை இவங்க கஷ்டப்பட்டு
கிரிக்கெட்டில் விளையாடி அந்த காசை வச்சு ஒரு தேர் செய்கிறாங்க. அதை வந்து வில்ல வந்து கொளுத்தி விட்டு போயிருந்தாங்க. ரஜினி சார் கிளைமேக்ஸ் என்ன பண்ணார், ஒரு தேரை எடுத்துகிட்டு வந்து அந்த கோயில் ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. இது எத்தனை படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க? ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிட்டேன் கதையை. இதுதான் கதை சார். ரஜினி மேல மதம் சாயம் பூசினாங்க. இந்த படம் ஏதாவது பதில் கொடுக்குதா? இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். இது மொத்தத்தில் பாம்பே இந்த மாதிரி இந்திரா படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்கள் ஒத்துமையாக நீங்கள் ஒரு கான்செப்ட்னு அவர் சொல்ல வரார். இது நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போதைக்கு என்னையை பொறுத்த அளவுக்கு இந்து முஸ்லீம்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஒவ்வொரு படத்தையும் எடுத்து அவங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்ருவாங்க. இதுதான் சினிமா ரசிகர்களுக்கு அது பெரிய ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ரஜினி சார். அப்போ அவரை வச்சு நீங்கள் பண்ணும்போது ரசிகர்கள் ஏமாறுறாங்க. இது கலவரத்தை தூண்டுற மாதிரியே எல்லாம் அமைதியாக தான் இருக்கிறாங்க. இந்த முஸ்லீம்லாம் இப்போ ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. அப்படி இந்தியா தான் முஸ்லீமும் இந்தியான்னு சொல்கிறாங்க, இந்துக்களும் இந்தியான்னு சொல்கிறாங்க. அப்போ அது ரெண்டாவது அவங்க மனசில் வந்து நீங்கள் வேறு நாங்கள் வேறுங்கிற மாதிரி அதெல்லாம் கொண்டு வராதிங்க. ஏதாவது ஒரு அன்பான வேண்டுகோள். ஐஸ்வர்யா மேடத்துக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மேடம் தயவுசெய்து அடுத்த படம்லாம் பண்ணாதீங்க. அது அப்படியே பாவம், ப்ரொடியூசர் பாவம். இல்லை சார், எதுவுமே ரசிக்கிற மாதிரியே இல்லை சார். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கா அப்படி நீங்கள் சொன்ன போது தான் எனக்கு தெரியும். அவர் தான் மியூசிக்கா? ஐயோ, அவர் சாயல் எங்கேயுமே வரல. சாதாரண ஒரு புது மியூசிக் தியேட்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படி அவர் ஏதோ டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டு வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். பேரை மட்டும் போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு அவருடைய ஒரு மியூசிக் இல்லை, ரசிக்கிற மாதிரி இல்லை. ஏஆர் ரஹ்மானுங்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்ல போய் தான் எனக்கே தெரியும் ஏஆர் ரஹ்மானா அப்படின்னு. அதனால் ரஜினி சார் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். படம் ஏதாவது டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒரு பிளாக்கில் ஏதாவது கொடுத்துட்டு அதை ஃப்ரீயாக பார்க்கணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து அது நான் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வீட்டில் போயிட்டு கம்முன்னு படிப்பீங்களா இல்லை வெரி சார்? மனநலம் ரொம்ப பாதிப்பில் தான் சார் இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ அந்த நம்ம நிறைய பார்த்துருப்போம் சார். நம்ம அந்த ரோட்டில் வழிபறி செயின் அத்துட்டுலாம் போகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும் இந்த ரஜினி சார் பொண்ணுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் சார் ரஜினியை நம்பி, ரஜினி சாரை நம்பி இன்றைக்கி வந்து 500 1000 டிக்கெட் எடுத்து உள்ளே போனால் 2 சீன் தான் வரும். இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம். அப்போது ரோட்டில் இந்த செயின் அத்துட்டு போகிறவனுக்கும் ஐஸ்வர்யா அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே? ரசிகர்களுக்கு தெரியும். ரஜினி சார் ரசிகர்களுக்கு நான் கேட்குறது கரெக்டுன்னு தெரியும். சினிமாக்காண்டி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சார், சமூக ஆர்வலர். எப்படி அப்போது இது என்ன? இது ஒரு வகையான ஒரு சீட்டிங் தானே? சினிமா ரஜினி சார் ரசிகரை பார்த்து நான் கேட்குறேன், தயவுசெய்து படத்தில் பெருசாக லாபம்லாம் வராது. லைக்காக்கு ஐஸ்வர்யா மேடம் உங்கள் அப்பா சம்பளம் வாங்கினாரான்னு தெரில, அதை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நீங்களும் ஒரு சம்பளம் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் லைக்கால் கொண்டு கொடுத்து கண்டிப்பாக நஷ்டம் தான் வரும் இந்த படத்துக்கு. ஒரு சாரி கேட்டுட்டு அடுத்தல நீங்கள் டைரக்ஷன் பண்ணதாக இருந்தால் ரஜினி சார் தனுஷ் சார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பேட்டி கொடுக்கக்கூடிய நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படி உங்களுக்கே தெரியும். பேட்டி அவங்கள்ட்ட 50-60 மேலே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளியில் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கணிப்பு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தாங்க குழந்தைய வந்து நல்லா குழந்தை தானே சொல்லுவாங்க. சுபாஸ்கரனுடைய படம் அவர் அப்படி தான் சொல்லுவார். என்ன சொல்லுவீங்க? ரஜினி சாரும் அப்படி தான் சொல்லுவாப்புல, ஐஸ்வர்யா அப்படி தான் சொல்லுவான். ஆனால் அவங்களுடைய படைப்பு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஆடியன்ஸ் என்னைய மாதிரி கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் அந்த சினிமாவை கரெக்டாக நம்ம சொல்லுவோம். அதனால் லால் சலாம் பொறுத்த அளவுக்கு சினிமா ரசிகர்களுக்கு, ரஜினி சார் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான்.